ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொந்த வீடு அமைய செவ்வாய்க்கிழமையில் மாமரத்து குச்சியை வைத்து இப்படி மட்டும் செய்யுங்கள், சொந்த வீடு கனவு நினைவாகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. இந்த மாமரத்து குச்சியை வைத்து என்ன செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நம்மள சொந்த வீடு கட்டணுங்கிற ஆசை நிறைய பேருக்கு இருக்கும். சிலருக்கு அது கொஞ்சம் ஈஸியாகவே கிடைத்துவிடும். நிறைய பேருக்கு என்னதான் ட்ரை பண்ணாலும் வீடு கட்டக்கூடிய ஒரு யோகமே வராது. ஏதாவது ஒரு லோன் போட்டு நாம் வீடு கட்டிக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அந்த லோன் ரொம்ப இழுபறியாக இருக்கும். சில பேர் வீடு கட்டெல்லாம் ஆரம்பிச்சுட்டு கல் கட்டடத்தை வரைக்கும் கட்டிட்டு அதற்கப்புறம் மேலே கட்டடம் எழுப்புவதற்கு தடையாக இருக்கும். இந்த மாதிரி சொந்த வீடு அமையணும் அப்படின்னு கஷ்டப்படுறவங்களுக்காகவே நம்முடைய சித்தர்கள் சொன்ன அருமையான ஒரு பரிகாரம் தாங்க இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு கட்டக்கூடிய கனவு இருக்கக்கூடிய அனைவருமே இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம். 10 ரூபாய் செலவு இல்லாமல் நாம் செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரம்தான். ரொம்ப எளிமையானது. ஆனால் இந்த செஞ்ச உடனேவே நிறைய பேருக்கு சொந்த வீடு அப்படிங்கிறது அந்த கனவு நிஜமாயிருக்கு. அதனால் நம்பிக்கையோட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுடைய சொந்த வீடு கனவு நினைவாகுவதற்கு ரொம்பவுமே இந்த பரிகாரம் உதவியாக இருக்கும். பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை நாட்களில் கடனை தீர்ப்பதற்கு உகந்த ஒரு அருமையான நாள் செவ்வாய்க்கிழமை. இப்படி நாம் சொந்த வீடு அமைவதற்கு யாரை வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய் ஓரையில் இந்த பரிகாரத்தை செய்யணும். செவ்வாய்க்கிழமை காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 இந்த 3 நேரத்திலையுமே செவ்வாய் ஓரை நேரம் இருக்கும். இந்த செவ்வாய் ஓரை நேரத்தில் தான் நான் சொல்லக்கூடிய இப்போ இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும். என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாமரம் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய மாமரத்தில் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு குச்சியை ஒடிச்சு அதில் இருக்கிற தோலை நீக்கிடணும். அந்த மாமர குச்சியில் இருக்கிற தோலை நீக்கிடணும். ஒரு அடி இருக்கிற அளவுக்கு நீங்கள் அந்த குச்சி உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னாலே போதுமானதுக்காக பெரிய மரத்தையே நான் விட்ட சொல்லலை. ஒரே ஒரு கிளையை மட்டும் லைட்டாக சின்ன கிளையாக பார்த்து ஒடிச்சு அதில் இருக்கிற குச்சியை தோல் உரிச்சிட்டு அதை முழுவதும் மஞ்சள் பூசி குங்குமம் வச்சுட்டு இதை நேராக கோவிலுக்கு எடுத்துகிட்டு போங்க. முருகப்பெருமானை நினச்சி வழிபாடு செஞ்சுட்டு அவருக்கு 2 நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட இந்த குச்சியை கொடுங்க. இந்த குச்சியை கொடுத்துட்டு முருகருடைய பாதத்தில் வச்சு தர சொல்லி அந்த குருக்கள்கிட்ட நீங்கள் வாங்கிக்கோங்க. இதை நம்ம ஐயர் பிராமணர் கையால் தான் நம்ம இதை வாங்கணும். இதை வாங்கும்போது அதை அவருக்கு ஏதாவது ஒரு காணிக்கை உங்களால் முடிஞ்சது 11 ரூபாய், 51 ரூபாய், 101 ரூபாய் உங்களால் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அந்த அந்தனருக்கு காசை கொடுத்துட்டு அந்த குச்சியை அவர் கையால் வாங்கிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைங்க. வச்சுட்டு அங்கே முருகரனுடைய படம் இருக்குதுன்னா அவர் பாதத்திலே வச்சிருங்க. வச்சுட்டு 2 நெய் தீபங்கள் கோவிலில் ஏற்றணும். இங்கே வீட்டில் நீங்கள் நெய் ஊற்றி தீபம் ஏற்றிட்டு முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எனக்கு சொந்த வீடு அமையணும், எனக்கு சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் தோஷம் அனைத்தும் நீங்கணும் அப்படின்னு முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அதை அப்படியே விட்டுடுங்க. அந்த குச்சி அப்படியே உங்கள் பூஜை அறையிலேயே இருக்கட்டும். அதுக்காக தான் நான் சின்னதாக 1 அடி 1 அடியில் நீங்கள் அந்த குச்சியை எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். இப்படி நாம் அந்தனர் அதற்கப்புறம் ஆசாரிகள் இவங்க கையால் நம்ம அதை வாங்குவது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. அதை வாங்கும்போது அவங்களுக்கு உங்களால் இயன்ற காணிக்கையை கொடுத்துட்டு அந்த இதை வாங்கலாம். ஆசாரி கோவிலில் இருக்க மாட்டாங்க. உங்கள் வீட்டுக்கிட்ட கார்பெண்டர் வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா அவங்க கையில் நீங்கள் கொடுத்துட்டு
ஒரு காணிக்கை ஏதாவது கொடுத்து அவங்க கையால் நீங்கள் வாங்கி கொண்டு வந்து உங்கள் பூஜை அறையிலேயே வச்சிடலாம். இப்படி செய்யும்போது வீடு கட்டக்கூடிய யோகம் அப்படிங்கிறது மிக விரைவிலேயே உங்களுக்கு வந்து நிறைவேறும். முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்யும் போது கடன் தீரும், சொந்த வீடு அமையும், நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும், நம்மளுடைய கர்ம வினைகள் குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாமரத்து குச்சியை வச்சு செய்யக்கூடிய இந்த எளிய பரிகாரம் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையானது, எல்லாருக்குமே கிடைக்கக்கூடியது இந்த மாமரத்து குச்சி. இந்த குச்சியை வச்சு இப்படி ஒரு பரிகாரம் இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. இதை நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது அதனுடைய பலன் வந்து நீங்கள் நிறைய பேர் இதை வந்து செஞ்சு பலனடைஞ்சிருக்காங்க. அவங்க வந்து வெளியில் சொல்ல மாட்டாங்க, இந்த மாதிரி ஒரு சீக்ரெட்டான விஷயங்களை வந்து வெளியில் சொல்ல மாட்டாங்க. நிறைய பேர், நிறைய செல்வந்தர்கள் நிறைய சூட்சமான இது மாதிரி பரிகாரங்களை வந்து அவங்க செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. நாமளும் இந்த பரிகாரத்தை செஞ்சு நம்மளுடைய சொந்த வீட்டு கனவை நிஜமாக்குவோம். நம்பிக்கையோடு செய்யுங்க, நிச்சயம் உங்களுக்கு சொந்த வீடு கட்டும் யோகம் ஏற்படும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.